எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லவராகி ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். பவுல் கைதியாக இருந்த நாட்களிலே அவன் பிரயாணமாய் போகிற சூழ்நிலையிலே நடந்த ஒரு சம்பவம் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 276 பேர் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. இன்னொரு நாட்டிற்கு நாடு கடத்தப்படும்படியாக போய்கொண்டிருக்கிறார்கள். நடந்தது அந்த கப்பல் பிரயாணத்தில் போகும் பொழுது கடுமையான காற்று, மழை, புயல் என்று சொல்லி இருக்கும் பொழுது திசை மாறி கப்பல் போக ஆரம்பித்து விட்டது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. எல்லோருமே பயந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பவுலோடு பேசுகிறார். நீ பயப்படாதே. தூதன் மூலமாய் பேசி, இந்த இதிலே மரணம் ஏற்பட போவதில்லை, உன் நிமித்தமாக உன்னோடு கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் தயவு பாராட்டுகிறேன், அவர்களை நான் காப்பாற்றுவேன் சொல்லி வாக்கு கொடுக்கும் போது பவுலுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாயிடுச்சு. எல்லாரையும் பார்த்து தைரியம் கொடுக்கிறார். பயப்படாதங்க, சூழ்நிலை மாறிடும், நாம் விழுந்து மூழ்கி அமிழ்ந்து போவதில்லை, நிச்சயமாகவே கரை சேர்வோம், பொருட்சேதம் இருக்குமானால் உயிர் சேதம் இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை தைரியமாக சொல்லுகிறார். பவுல் நிமித்தமாய் ஒரு பெரிய அங்கு மாற்றமா நடக்கிறது. எல்லோரும் கரை போய் சேர்ந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனின் நிமித்தமாக அங்கு ஏற்பட இருந்த பெரிய அழிவிலிருந்து உயிர் சேதத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். இவ்வண்ணமாகவே ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அயல் தேசம் ஒன்றிலே ஒரு பெரிய கம்பெனி, அதுல நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறார்கள். அப்பொழுது அங்கு வேலை செய்த வேறு தேசத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்த சிலர் அவர்கள் அங்கு அறை எடுத்து தங்கி அங்குதான் இருக்கும் பொழுது ஜெபிப்பார்களாம், ஆண்டவரை தேடுவார்கள், வேலையில உண்மையா இருப்பார்கள். திடீரென்று அந்த கம்பெனி மூடப்படுகிறது சொன்ன உடனே உங்களுக்கு பெரிய சோர்வு வந்து விட்டது. நாம் எவ்வளவோ எதிர்பார்ப்போடு இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறோம், எவ்வளவு செலவழித்து சரி கொஞ்ச காலம் இருந்தாலும் வேண்டிய பணத்தை சம்பாத்தி பண்ணிவிட்டு சொந்த தேசத்திற்கு போய்விடலாம் என்று சொன்னால் சடுதியில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்து விட்டது. நாம் என்ன செய்வது, திரும்பி போனாலும் நமக்கு அடுத்து என்ன வேலை செய்வது என்று சொல்லி பல விதத்தில் குழப்பம், ஒரு சோர்வு, எங்கு பார்த்தாலும் புலம்பல்களும் வேதனையுமா மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அதுல ஒரு சகோதரன் இந்த அப்போஸ்தலர் நடபடி பகுதியை வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அன்று பவுல் நிமித்தமாய் கூட இருந்த அத்தனை பேருக்கும் கர்த்தர் தயவு பாராட்டினார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஏன், நாம் ஜெபிக்கும் பொழுது நம் நிமித்தமாக நம்மோடு பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார், தயவு பாராட்டுவார். மூடப்பட போகிற கம்பெனியை மூடப்படாதபடி திரும்ப எடுத்து நடத்தும்படியான வாய்ப்புகளை, வழிகளை உண்டாக்குவார் சொல்லி ஒரு நம்பிக்கை வருகிறது. அதனால நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. எங்கள் நிமித்தமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இயேசுவே, எங்கள் நிமித்தமாக ஒரு அற்புதத்தை நீர் செய்ய மாட்டீரா? அன்று பவுல் நிமித்தமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஜனங்களை காப்பாற்றினேன் சொல்லி இந்த காரியத்தை வைத்து ஜெபிக்கிறார். நடந்தது என்ன? அதிலே ஒரு பார்ட்னர், நான் எடுத்த அந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்துகிறேன் சொல்லி முன் வருகிறார். ஆவண்ணமாக மற்றவர்கள் விலகினாலும் அவர் எடுத்து அதை நடத்துகிறார். அது நிமித்தமாக ஆசீர்வாதமும் உண்டாகிறது, எல்கையும் விரிவாகிறது. இவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டு யாரும் வேலை இழக்காதபடி சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தலைகளாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். பல சூழ்நிலையிலே, பல இடங்களிலே, பல கஷ்டத்திலே, பல நெருக்கத்திலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்க உண்மையாகவே ஆண்டவரை நேசித்து அவரை சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க ஜெபித்து பாருங்க, ஆண்டவரே என் நிமித்தமாக இந்த சூழ்நிலை மாறட்டும் அப்பா, என் நிமித்தமாகவே அது என் குடும்பத்தை நினைத்தரலன்னு சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் உடனே நினைவு கூறுவார். உங்கள் நிமித்தமாக நீங்கள் இருக்கிற பகுதியில் யுத்தங்கள் நடக்குமானால் யுத்தங்களை ஓய பண்ணுவார். வேதனையான, பலவீனமான அல்லது போராட்டமான பாதையா இருந்தால் அங்கே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இழப்புகளும் வியாதிகளும் இருக்குமானால் அதையும் தடுத்து நிறுத்துவார். அற்புதங்களை செய்து ஜீவனுள்ள தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அந்த இடத்தில் காண்பிப்பார். சோர்ந்து போக வேண்டாம். அதனால்தான் பவுல் தைரியமாக சொல்ல, மனுஷரே திடமனதாயிருங்கள், தேவன் மேல நம்பிக்கை வையுங்கள், நிச்சயமாக நமக்கும் அவ்விதமாக செய்வார். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இதனால் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வந்து நிற்கிறோம். மனிதருடைய மனம் எல்லாம் எனக்கு திடனற்று போய் அங்கலாய்க்கிறது, என்ன செய்வது, தத்தளிக்கிறது, அடுத்து என்ன ஆகுமோ என்று சொல்லி ஒரு நிச்சயமற்ற இந்த சூழ்நிலையில உண்மையிலே ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அது நிமித்தமாக அந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு காரியங்களை மாற்றிக் கொடுப்பீராக. பாடுகள் மாறட்டும், பலவீனங்கள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் அப்பா. எந்தெந்த இடத்துல நம்பிக்கை இழந்துட்டாங்களோ இப்பொழுது ஒரு புது நம்பிக்கை எனக்கு உண்டாகட்டும். மனதில் ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா, உற்சாகப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் நீ நடத்துவதற்கு ஸ்தோத்திரம். யுத்தங்கள் நிமித்தமாக முழு உலகம் இன்னைக்கு ஸ்தம்பித்து நிற்குதுப்பா. சமாதானத்தின் தேவன் நீர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சத்தின் கிரைகள் எல்லாத்தையும், அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க. உங்களுடைய நாம மகிமைக்காக காரியங்கள் நடக்கட்டும். துதிகரமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே,
ஆமேன், ஆமேன். எதை குறித்தும் கவலைப்படாமல் திடமனதா இருங்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், தொடர்ந்து நடத்துவார். எங்கள் நிமித்தமாக காரியங்கள் மாறட்டும் சொல்லி செபித்து பாருங்கள். நிச்சயமாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சிந்தனையுடன் நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை சந்திப்போம்.